கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரின் காதலர். 1126வது குறள். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. காதலர் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்குறான், காதலி கண்ணுக்குள்ளேயே இருக்காராம். கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார். கண்ணு இமைக்கத்தானே செய்யும். அது ஒரு சில நேரங்கள் இமைச்சிட்டு இவ்வளவு நேரங்கள் இமைக்கின்றன அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. அப்ப இமைப்பின் பருவரார், அப்போ உள்ளே இருக்கார், இங்கேதான் இருக்கிறார். கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரின் காதலர். ஆனா வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்த்தா நம்ம அவர் என்ன பிரிஞ்சு போயிட்டாரு, அவர் என்ன பாக்குறதே இல்லை, இதெல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. ஆனா என் அன்புக்குரியவர் எப்படி கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துன்னுக்கிறேன். இமைப்பொழுதாக அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன், இமையினும் இமையாக என்னுள்ளே இருக்கிறார். இப்படிப்பட்ட காதலை என்னென்று சொல்வது? நான் என் உள்ளார் அவர் நானாகவே மாறிவிட்டார், நான் அவராகவே மாறிவிட்டேன். கண்ணின் மணி போல் என பெரிய நம்ம உறுப்புகளிலேயே மிக அழகான உறுப்பு கண் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? உறுப்பும் முக்கியமானதுதான். இந்த கண் நமக்கு இந்த பார்வையை தரும்போது தான் நான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த கண்ணுக்குள் வைத்து பார்க்கும் அழகே காதல் அழகு. இதுதான் காதல் சிறப்புரைத்தல்.